கிளம்பலாமாப்பா, டைம் ஆயிடுச்சு. அண்ணா மேட்ச் சீரியஸா போயிட்டு இருக்கு பாக்கலையாண்ணா? என்ன சீரீஸ்? ஐபிஎல் மேட்ச்னா, சிஎஸ்கே மேட்ச்னா. யூரோப் கண்ட்ரியா? ஏதாவது ஃபுட்பால் மேட்சா? அண்ணா இந்தியால நடக்கிற ஐபிஎல் மேட்ச்னா, சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி இன்னைக்கு செம்ம மேட்ச். சிபியா தெரியலையோப்பா, அப்படிலாம் ஒன்றும் தெரியலையோப்பா. என்னதுப்பா? தோனி விராட் கோலி தெரியாதா? யாருமே தெரியாதா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்தியா மேட்ச்ல ஆடுவாங்க. ஏன்னா மேட்சே வெறுத்துட்டீங்களா? அப்படிதாண்டா ஆயிடுச்சு, அப்படிதாங்க ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக நான் மேட்ச் பார்க்காம இருந்தேன். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, சரி கொஞ்சம் அப்படியே முடிய போகுது, மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி போகுதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க. சரி நானும் ஜெயிக்கிற மாதிரி போகுதுன்ட்டு இப்படி நின்றேன். மன உளைச்சல் ஆயிடுச்சு. தேவையில்லாம இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாத ரீசனே தான். எப்படியோ தோத்துக்கினே இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்குது. சரி தோக்குறத பார்த்து மன உளைச்சல் ஆகிக்கணும், யானைக்கும் மடி சறுக்கும், அந்த மாதிரி எங்கள் ஆளுங்களுக்கு சரிக்கினே இருக்குது. எங்க இடத்துலயும் அடிக்கிறாங்க, அவங்க இதுக்கு போனாலும் அடிக்கிறாங்க. என்ன சொல்றதுனே தெரியலடா. ஏன்டா இல்ல ஞாபகப்படுத்துறீங்க? இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். இந்த காதலி நம்மளோட உலகத்துல இல்லை. இந்த காதல் நம்மளுக்கு வேணாம். இன்னும் எத்தனை மேட்ச் இருக்குது சிஎஸ்கேக்கு? 2-3 இருக்குமா இருக்கும். தயவு செய்து போட்டுறாதீங்கடா, தயவு செய்துடா. எல்லாருக்கும் போனஸ்ரா, 2 நாள் சம்பளம் எக்ஸ்ட்ரா. நாங்க பார்க்க தான் செய்வோம், நீங்க பார்க்காதீங்க. நாங்க வைக்க தான் செய்வோம், நீங்க பார்க்குறீங்க. சிஎஸ்கே ஒரு டோனியோட ஒரு பை ஹார்ட், அந்த ஹார்ட்லேருந்து வர்றதில்ல, அதனால பார்த்துறேன் என்ன அறியாம. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக கலாய்ப்பீங்க, மீன்லாம் போடுவீங்க, வேணாம் எதுக்கு? ஏன்னா 5 கப் வச்சு எங்களுக்கே அடி சருகுதுன்னா உங்களுக்கு சருகும் ஒரு நாள், அன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால ஆல் த பெஸ்ட். கப்பு செய்கிற வேலையை பாருங்க. சென்னை மக்களோட சண்டை போட்டுக்காதீங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், லவ் பண்ணலாம் எல்லாமே. ஸோ டோனி ஃபேனாக இருந்தாலும் சரி, இல்லை விராட் கோலி சார் ஃபேனாக இருந்தாலும் சரி, கமெண்டில் அப்படியே அவங்களுக்காக ஒரு அன்பை பரிமாட்டு போயினே இருங்க. இப்போ நாங்கள் மன உளைச்சலோடு வீட்டுக்கு கிளம்புறேன்.